லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு பையன் இருந்தாலே போதும், அவ்வளோதான். அதுவே எனக்கு போதும். அடி ரொம்ப பலமோ டைம் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணும்போது ஒன்றும் காணும். ஓகே, எல்லாம் போயிடுச்சு, போனி ஆயிடுச்சு எல்லாம். அவன் கொஞ்சம் ஹீரோயினாக ஆகணும்னு எல்லாருக்கும் எல்லாருமே ஒரு மதருங்க அந்த மதனை இது பண்ணுவாங்க. அதனால நானும் நினைக்கிறேன் ஹீரோயின் படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சினிமா அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பின்பம் இருக்கும்ல, இந்த காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரியான பின்பம். அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க. ஓகே, யாராவது சொல்லும் போது நான் வந்து யோசிப்பேன், எனக்கு அப்படி யாரும் இது வரைக்கும் கேட்கலையே, எனக்கு இந்த மாதிரி நான் அப்படி தானே இருக்கேன், நானும் ஆடிஷன்ஸ் போயிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். ஸோ அதை நான் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காமையாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ஏன் இப்படி உயிரை வாங்குற, உன் பொண்ணு தானே என்னை பெற்றுட்டு இப்படி பண்ணுறியே அப்படின்னு நான் கேட்பேன். ஐயோ, ஸோ அதுவே எனக்கு வந்து திருப்தி ஆகிடுது. இப்போ நான் அவர் வந்து நேரில் இருந்தாருன்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும், வரணும் அந்த பிளேஸ்க்கு. இதெல்லாம் ஸ்டீரியோடிபிக்கலான விஷயம் தான் ரொம்ப ஹர்ட் பண்ணுமே. நீங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பாலிஷ்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேஸாக இருக்குது. அந்த மாதிரி தாட்ஸ்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இல்லையே அப்படி இருக்கும். அக்கா எப்பவுமே வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. நான் 11 இயர்ஸ் லேட் பார்ன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு காதல் திருமணம், 11 இயர்ஸாக குழந்தை இல்லை, உங்களை சுற்றி எவ்வளோ பேர் என்னென்ன பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு நிமிஷம் கூட எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா விட்டு போகணும்னு தோணல, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா விட்டு போகணும்னு தோணல. That's how loud அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ லவ் பண்ணுறீங்க. the parents setting standards for us இல்ல. SS Music proudly presents the Family Star. So இப்போ நம்ம கூட சாய் ரித்து அண்ட் அம்மா இருக்கிறாங்க. ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ இல்லையா? ஸோ சாய் ரித்து, யூ ஆர் வெரி வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். உங்களுடைய கிராஃபை நாம எடுத்து இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங் பிகாஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பர்சன் அவங்களுக்காக அவங்களுடைய கிங்டமை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். ஃபேமிலியில் வந்து மீடியாக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சன் இல்லை, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறாங்க அப்படின்றப்போ அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லி ஒரு அழகான ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு ஸ்டாராக இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றப்போ இட் இஸ் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட் டு மீ. ஹவ் ஹாப்பி ஆர் யூ? உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலி வந்து இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகிடும்ல. ஹியரிங் ஃப்ரம் அதர்ஸ் ஆல்சோ நம்ம கேட்கும் போதே வந்து ஓகே நம்ம வந்து அப்படி தான் பண்ணியிருக்கோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ டே பை டே வந்து நம்மளுக்கே அது ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே நம்ம எங்கே இருந்தோம், ஓகே இங்கே வந்துட்டோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இது வரைக்கும் காசு பண்ண நான் சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் இருந்து என்னை சுற்றி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாங்க. என் அம்மா ஆட்டும் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து என் அம்மா கிட்டே வந்து அவங்களோட ப்ரேயர்ஸ் என்னன்னு கேட்டால், என் அம்மா சினிமாவில் சாதிக்கணும், என் பொண்ணு சினிமாவில் சாதிக்கணுன்ற ஒரே ஒரு ப்ரேயர்ஸ் மட்டும்தான் என் அம்மாவுக்கு இருக்குது இப்போது. ஸோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஓகே ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுறீங்க சம்ஹவ். அதுக்கு முன்னாடி இருக்கிற கதையை நான் உங்ககிட்ட கேட்குறேன். பட் அதை சூஸ் பண்ணப்போ எப்படிமா உங்களுக்கு இருந்துச்சு? நீங்கள் ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு பயமாக இருந்துச்சா? சிங்கிள் மதராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் அவங்க அந்த டிசிஷன் எடுத்தப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இவளுடைய தைரியமும் இருந்தது. தைரியத்துக்காக நான் கொஞ்சம் ஒப்பு கொடுத்தேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? வை சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம்? ஆக்சுவலி வந்து நான் வந்து ரயில்வேஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க. ஓகேங்களா? ஆமாம். ஸோ நான் வந்து அப்பா வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அப்பாவோட ஜாப் வந்து கம்பேஷன் கிரவுண்டில் கிடச்சிது. ஸோ நான் வந்து ரயில்வேஸில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுதான் வந்து என்னோடய கெரியர். ரித்து வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு யாராவது கேட்டால் அப்பாவோட வேலைக்கு போகிறா, அது மட்டும்தான் என் ஐடென்டிட்டியாக இருந்துச்சு. எப்போ கேட்டாலுமே அது ஒரே ஒரு பதில் மட்டும்தான், அப்பாவோட வேலைக்கு போகிறா. பட் வாட் இஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தோணும்ல. அப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏன் என்னை படிக்க சொன்னீங்க,
ஏன் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. ஸோ அப்போ ரேண்டம்லி ஸ்டார்ட் பண்ண விஷயந்தான். பட் ஆனால் வந்து யங் ஏஜ்லேருந்தே எனக்கு இந்த டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட்டு. ஸோ நான் ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி ஜாலியாக இருப்பேன். ஸோ அப்படி தோணும்போது ஓகே நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் அப்படியே போஸ்ட் பண்ணி அப்படியே திடீர்னு ஒரு நாள் வைரல் ஆகி அப்புறம் அப்படியே வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் யூடியூப்ஸ் அண்ட் ஆல். யூடியூப் சேனலில் வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் இப்போது விஜய் டெலிவிஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கேன். என் தங்க மகள் சீரியல் ஓகே. அப்படி தான். அண்ட் ஒன் டே ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் லைக் ஓகே திஸ் இஸ் மை வே, இதான் நான் வந்து பார்க்கணும். நான் ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருக்கேன். எப்படின்னா நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட் போவேன், திரும்ப வந்து ஷூட் போவேன். ஓ, பேரலல் ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாம், ரெண்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வரைக்குமே நான் வந்து ஐ வாஸ் டூயிங் போத், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்ல, என்ன நம்ம இவ்வளோ ஓடுறோம் பட் ஃபார் வாட் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியல ஆப்வியஸாக. அப்போது ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக நினச்சி, இல்லை இது எனக்கு போதும், நான் இதுக்கப்புறம் வந்து ஒன்று வேலைக்கு போகிறேன்னா நான் வேலைக்கே போகிறேன், இல்லை நான் வந்து சினிமா சூஸ் பண்ணுறேன்னா நான் சினிமா சூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தில் ஒன்று தான் ஆப்ஷன். ரிஸ்க் எடுக்க போகிறேன்னா நான் ரிஸ்க் எடுக்கிறேன், இல்லை இந்த ஐடென்டிட்டியை மறந்துட்டு திரும்ப அப்பாவோட வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் போயிட்டேன். டப்புன்னு ஒரு நாள் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்டே நான் வந்து ஜாப் குவிட் பண்ணிட்டேன்லாம் சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு 15 நாள் வீட்டில் இருந்தேன். என் அம்மா வந்து திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வீட்டில் இருக்க அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஷிஃப்ட் போய் ஷூட்டிங் போயிட்டு நீங்கள் எப்போயுமே வீட்டில் இல்லாத ஒரு ஆள் திடீர்னு ஒரு 15 days வீட்டில் இருந்தால் எவ்வளோ கொஷின்ஸ் வரும். ஆமாம். டப்புன்னு வேலை விட்டுன்னு சொல்லிட்டு என் அம்மா அழுகுறாங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான கதை. இப்போ என்ன அப்படின்னா, எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து நம்ம சக்ஸஸ், ஒரு பர்சனோட சக்ஸஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறதை தாண்டி நம்ம பேரண்ட்ஸ் அதை இருந்து பார்க்குறப்போ, அவங்க அதை என்ஜாய் பண்ணுறப்போ, அவங்க அதில் வந்து பெருமைப்படுறதை பார்க்குறப்போ நமக்கு அடிஷ்னல் ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய எல்லா ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்லேயும் அம்மா இருந்தாலும் அப்பா வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தருணத்தில், இந்த நிகழ்ச்சியில் ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு அம்மா கூப்பிட்ருக்கோம். நீங்கள் அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நிறைய 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 மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் எனக்காக ஒன்று கொடுத்துட்டு போனீங்க, நான் அதை விட்டுட்டேன். நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, பட் நான் அதை வந்து இல்லை, நான் இதை தான் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன், அந்த மாதிரி தோணும். அண்ட் அப்பா வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் தான், பட் ஸ்டில் என் அம்மா நான் பார்க்கும்போது என் அப்பா பார்த்துக்கிட்ட அளவுக்குலாம் வந்து நான் பார்த்துக்கல. பிகாஸ் என் அப்பா ரொம்ப பயங்கரமான ஒரு லவ்வபிள் பர்சனுங்க. சீரியஸாக கம்பேரிங் டு என் அம்மா விட, அம்மா நான் யாருமே இல்லை. அவர் ரொம்ப தனி. அவரை மாதிரி அன்பு காட்டவே முடியாது யாராலையுமே. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்களையும் அவர் வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அப்படி தான் பார்ப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிற விஷயம் அப்பா கிட்டேருந்து நான் எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வந்து அது கஷ்டம், அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. கரெக்டாக? அதுவும் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இட்ஸ் டூ ஹார்ட் டு பி ஸோ கைண்ட். அந்த மாதிரி கைண்டான ஒரு பர்சன். அண்ட் எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்து. நான் எந்த ப்ரோக்ராம் போகிறோன்னா கூட அப்பா கிட்ட காசே இல்லைனா கூட இல்லை பண்ணு அந்த மாதிரி டைம்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ வி கேம் அப் இன் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சில விஷயம்லாம் கஷ்டமாக இருந்தால் கூட அப்பா வந்து நோ அப்படின்ற ஒரு வார்த்தையே சொன்னது கிடையாது. ஓகே நீ பண்ணு, போயிட்டு வா, பண்ணிக்கோ, படிக்கணுமா படிச்சுக்கோ. இல்லை ட்ரெஸ் வாங்குறது கூட அப்போல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ். இந்த ஒரு 1000 rupees ட்ரெஸ் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமாக தானே இருந்திருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. அப்பா இன்றைக்கி கேட்டு அவர் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அதெல்லாம் வந்து நான் அப்படி கிடையாது. அம்மா கிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் தான். இல்லை இது வேண்டான்னா வேண்டாம், அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் அப்பா அப்படி இருந்ததே கிடையாது. அண்ட் அம்மாவும் அப்பாவும் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ அப்பா வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாராம், இந்த மாதிரி வந்து நான் உன்னை என்றைக்குமே வந்து உன் மதத்துலேருந்து நான் விட மாட்டேன் அந்த மாதிரின்னு. ஸோ அது அவர் அப்படியே பண்ணார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30 years பிஃபோர் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பெருசு. இப்போவே வந்து பெருசுதான். பீப்புள் கான்ட் அக்செப்ட். இல்லை நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. அண்ட் நான் 11 years லேட் பார்ன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு காதல் திருமணம், 11 years குழந்தை இல்லை, உங்களை சுற்றி எவ்வளோ பேர் என்னென்ன பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு நிமிஷம் கூட எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா விட்டு போகணும்னு தோணலை, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா விட்டு போகணும்னு தோணலை. தட்ஸ் ஹவ் லவ்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுங்க. இவ்வளோ லவ் பண்ணுறீங்க. பேரண்ட்ஸ் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அஸ் இல்லை. பட் வி பீப்புள் லைக் வந்து நம்ம அந்த பேர் மினிமம்கே போதும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அவங்க வந்து லைக் என்ன எஃபர்ட்ஸ்ன்னு தோணும்ல. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான கப்பிள்ஸ் தான் என் டாடி மம்மி.
நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க, ரித்துக்கு வந்துட்டு ரயில்வே மாப்பிள்ள பார்த்து அப்படியே செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. எந்த மாதிரி ஒரு பையன் வந்து ரித்துக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறது வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும். அவங்களுக்குன்ட்டு ஒரு வீடு எல்லாம் இருக்கணும். அவளும் பத்திரமா நான் எப்படி வாழ்ந்தனோ அதே மாதிரி அவளுக்கு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும்ன்ட்டு. ஜாலியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். எந்த கெட்ட பழக்கம் திடீர்னு வந்து இல்லாமல். உங்ககிட்ட நான் வந்து லவ் பண்ணுறேன் ஒரு பையனை, மீடியாவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அவளுடைய லைஃப் இல்லையா. ஆனால் நான் கேட்பேன். நான் போய் 4 பேர் எதிர்க்க கேட்பேன். அவங்க வீட்டாண்ட போய் கேட்பேன் எப்படி ஏதுன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் மம்மி பார்க்குறாங்க. இப்படி ஏது என்கிட்ட என் ப்ரப்போசல் ஸ்டோரி கேட்டியே, உன் ப்ரப்போசல் ஸ்டோரி என்ன? ஏன்னா நான் ஒரே பொண்ணு இல்லைங்களா, அவளுடைய லைஃப் தானே நம்ம பார்க்கணும். என்னுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு, இப்போ அவள் தானே இருக்கா. இவ்வளோ அழகாக நான் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் இல்லையே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லைங்க. என்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு பையன் இருந்தாலே போதும், அவ்வளோதான். அதுவே எனக்கு போதும். அடி ரொம்ப பலமோ? இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலாக நான் அடியே வாங்கலைங்க, அதான் டச் பிரச்சனை. விட்டுங்க, நல்ல விஷயம் அது. டச் விட், ஆமாம். பிகாஸ் நம்மளுக்கு தான் அந்த டைம்லலாம் அதுக்கான ஃபோக்கஸே இல்லைல்ல, டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போ நான் வந்து அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணும்போது எங்கே ஒன்றும் காணும், ஓகே எல்லாம் போயிடுச்சு, போனி ஆயிடுச்சு எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஜோன் ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. நல்ல பையனா ஓகே. அண்ட் நான் யோசிக்கிறது என்னன்னா, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி அவங்களும் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஐம் ஓகே, ஐம் ஹாப்பி வித் தட். அவள் தான். வெரி நைஸ். இப்போ ரித்து வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அழகாக வளர்ந்துட்டே போகிறாங்க, அவங்க கிராஃப் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக ரித்து எந்த இடத்துல பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை? அவள் கொஞ்சம் ஹீரோயினாக ஆகணும்னு எல்லாருக்கும் எல்லாருமே ஒரு மதருங்க அந்த மதனை இது பண்ணுவாங்க. அதனால நானும் நினைக்கிறேன். ஓ, ஹீரோயின் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அவளோட நான் கூடவே இருக்கணும். அண்ட் ரீசெண்ட் டேஸ் இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் விஷயம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, நிறைய ட்ரால் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வர்றப்போ இருந்த ஒரு இமேஜ்க்கும் இப்போ இருக்கிற ஒரு இமேஜ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ க்ரூம்ட் பை பர்சன், அது அஃப்கோர்ஸ் இந்த ப்ரொஃபஷன் டிமாண்ட்ஸ் இட். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, இந்த ஒரு ட்ராலோ இல்லை இந்த ஒரு நெகட்டிவிட்டி? இதில் ஆக்சுவலி வந்து எனக்கு அப்போல்லாம் பயங்கரமாக ட்ரோல்ஸ் இருந்துச்சு, நிறைய நெகட்டிவ் ட்ரோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பிகாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நான் இந்த ஃபேன் வச்சு தான் ரீல்ஸ் போட்டிருப்பேன் பயங்கரமாக. அப்போது வந்து நம்ம லாக்டவுன் டைம்லலாம் வந்து எல்லாம் பயங்கர மீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத மீம் ஏதாவது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு? ஒரு மறக்க முடியாத மீம்னா வந்து அக்கா எப்பவுமே வைப்ரேஷன்ல இருப்பாங்க. ஓகே, டப்புன்னு எனக்கு அதான் தோணுச்சு. பிகாஸ் அந்த மீம்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கோம்ல, ஓகே, அந்த மாதிரி. அப்புறம் நிறைய மீம்ஸ் இருந்திருக்கு. அது அப்புறம் நல்ல பாசிட்டிவ் மீம்ஸும் இருக்கும்ல. பொண்ணு அழகாக இருந்தால் லவ் பண்ணலாம் போல இருக்குது, பொண்ணு அழகாக இருந்தால் ஃபாலோ பண்ணலாம் போல இருக்குது, அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட வரும். பட் ஆனால் இப்போ வந்து பீப்புள் எப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, இப்போ எனக்கு ரீசெண்டாக வர டிஎம்ஸ் எல்லாம் எப்படின்னா, வளர்ந்துட்டாங்க அதனால வேறு மாதிரி ஆயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வரும் மெசேஜஸ். என்னடா இது, நம்ம என்னடா பண்ணோம், ஒன்றுமே பண்ணலையடா அப்படி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வரும். பாசிட்டிவாக இருக்கிறது கொஞ்சம் விஷயம் இருந்துச்சுன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து நேரில் வந்து பேசுவாங்க. ஈவன் பேசிட்டு நம்ம கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நம்ம நெகட்டிவாக பேசுகிற மாதிரியான ஆடியன்ஸஸ் நான் பார்த்தேன். ஓகே ஓகே, அதெல்லாம் ரொம்ப ரேரில். ஈவன் நம்ம முன்னாடி வந்து நின்று வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட ஃபேனு அப்படி சொல்லிட்டு, அது சும்மா ஃபேன் போட்டு பண்ணி ஃபேமஸ் ஆகி ஃபேனுன்னு சொன்னதும் ஓகே சொல்லுடா அப்படி சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கூட. பட் இட் இஸ் ஸ்வீட் தட். என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ஐ டோன்ட் திங்க் அதை நீங்கள் பெருசாக உங்கள் தலைக்கு ஏற்றிக்கல. நீங்கள் சொல்கிறப்பவே அதை சிரிச்சுக்கிட்டு ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ் பட் இப்படி சொல்கிறாங்க. ஆமாம், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. என்னை சுற்றி இருக்க எல்லாருமே இது என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீன்ஸ் தான் அது. ஆக்சுவலாக எல்லாருமே உங்களை சுற்றி எல்லாருமே சொல்கிறாங்க, வேண்டவே வேண்டாம், உன்னோட 40 years ஆஃப் சர்வீஸை நீ விட்டுட்டு தூக்கி போட்டு நீ அதுக்கு போகிற,
அதாவது வந்து நான் எங்களோட டிவிஷனல் ஆஃபீஸ் அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு போய் நிற்கும்போது எல்லாம் அப்படியே ஒரு புரட்சி பெண் மாதிரி பார்க்குறாங்க. என்னது வேலையை தூக்கி போட்டு சினிமாவுக்கு போறியா? ஒரு ஸ்லோ மோஷன் போட்டுக்கோங்க, எப்படி இருந்திருக்கும். இல்லை தம்ப்நெயிலாவே கன்வெர்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு யோசிக்கும் போது இல்லையே, எனக்கு ஓகே எல்லாமே எனக்கு நடக்குது. மேபி அப்பாவோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ நான் இது வரைக்கும் வந்து சினிமா அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பின்பம் இருக்கும்ல, இந்த காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான பின்பம், அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க. யாராவது சொல்லும் போது நான் வந்து யோசிப்பேன், எனக்கு அப்படி என்னை யாரும் இது வரைக்கும் கேட்கலையே, எனக்கு இந்த மாதிரி நான் அப்படி தானே இருக்கேன், நானும் ஆடிஷன்ஸ் போயிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். ஸோ அதை நான் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காமையே இருக்கும், அது மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. அதுவே பெரிய கிஃப்ட் தானே. யா அப்போவே தெரியுதுல, இட்ஸ் சூசிங் மீனு, வேற என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எஸ், ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஐ திங்க் சினிமா ஹேஸ் சோசன் யூ. எல்லாமே அழகாக உங்களுக்கு அமைஞ்சு வருது அப்படின்றப்போ இட் இஸ் த ரைட் வே வாக்கிங் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, நான் நிறைய இன்டர்வியூஸ் உங்களது பார்த்தேன். யூ செட் யூர் வெரி இமோஷ்னல் பர்சன் அப்படின்ட்டு, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு. ஆனால் எந்த இடத்துலையுமே உங்கள் அப்பா பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப இமோட் ஆகியோ பிரேக் டவுன் ஆகி நாங்கள் பார்க்கல. அது ரொம்ப இறுக்கமாக அவர் எடுத்த ஒரு முடிவா, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி உண்மையாகவே. ஓகே. ஏன்னா வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, அப்பா வந்து ப்ரெசண்ட்டாக அவங்க ஃபிசிக்கலோட ப்ரெசன்ஸ் மட்டும் தான் இல்லை, மற்றபடி இஸ் ஆல்வேஸ் வித் மீ தான். அப்போ எப்படி அவர் இல்லைன்னு நான் சொல்லுவேன்? நான் வந்து இப்போ கூட வந்து எப்படின்னா, நிறைய தினமும் நான் காலைல எழுந்த நிமிஷமே நான் பேசாத நாள் இருந்திருக்க முடியாது, நான் யோசிக்காத தருணமே இருக்காது. அண்ட் மோரோவர் அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அந்த இடத்துல வந்து தான் நம்மளை சேவ் பண்ண முடியும். இப்போ நினச்சாலே அவங்க நம்மளை சேவ் பண்ணுறாங்கல்ல. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ஏன் இப்படி உயிரை வாங்குற, உன் பொண்ணு தானே என்னை பெற்றுட்டு இப்படி பண்ணுறியே அப்படின்னு நான் கேட்பேன். ஐயோ. ஸோ அதுவே எனக்கு வந்து திருப்தி ஆகிடுது. இப்போ நான் அவர் வந்து நேரில் இருந்தாருன்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும், வரணும் அந்த பிளேஸ்க்கு, இதெல்லாம் அவர் ரூபத்தில் யாராவது வந்து நம்மளை சேவ் பண்ணிடுவாங்களே. ஈவன் நம்ம ஏதாவது பெரிய ட்ராப்பில் இருக்கோம், அப்போ கூட வந்து நம்ம நினச்சாலே போதும் அவங்க ப்ரெசன்ஸ் வந்துடும். அவங்களோட ப்ரெசன்ஸாக இருந்து வர்றதை விட அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது. அண்ட் மோரோவர் நான் பயங்கரமான சாய்பாபா பக்தை. ஸோ எனக்கு வந்து ரெண்டு தான். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற ஒரு ஆள். எனக்கு இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு திருப்தி கிடைக்கிறனால ஐம் நாட் லைக் எனக்கு வந்து அப்பா நினச்சி அழணும், அப்பா நினச்சி கஷ்டப்படணும். ஏன்னா எனக்கு அப்பாவை நான் மிஸ்ஸே பண்ணலைங்க. அப்பா இங்கே தான் இருக்க அப்படின்னு நான் வந்து அம்மா கிட்ட கூட சொல்லுவேன், நீ டாடியை மிஸ் பண்ணுறியா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அழுவாங்க எங்கள் அம்மா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து உங்கள் டாடி இல்லாமல் என்னால் முடியல, நீ இப்படிலாம் பண்ணுற, என் பொண்ணு இவ்வளோ திறமையாக இருக்கா அப்படின்னு நினச்சி என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷப்படுவார் டாடி இருந்தா. இப்போ சும்மா காரில் வரும்போது கூட, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து சின்ன சின்ன விஷயத்தில் ரசிப்பாங்க. எல்லாமே எங்கள் அம்மா என்னை பார்த்து அட்மையர் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்க டாடி இருந்தால் உன்னை அழகாக இருக்க சொல்லியிருப்பாரு. இப்போ நான் அவருக்கு காமிக்கணுன்னே அவசியம் இல்லை, அவர் எங்கேருந்தோ பார்த்துட்டு தானே இருப்பார். ஓகே நம்ம பொண்ணு வந்து இங்கே வந்திருக்கா, இந்த ஷோ பண்ணுறா, அதுவும் வந்து நம்ம முன்னாடியை கூப்பிட்டு வந்திருக்கா பாரு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி தானே நினைப்பார் ஆஃபீஸா. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து எனக்கு அவரை மிஸ் பண்ணுற தாட்ஸே இல்லை. ஹி இஸ் வித் மீ, அவர் என் கூட தான் இருக்கார், என்னை கைட் பண்ணுறாரு நான் கஷ்டப்படும் போது. அண்ட் ஈவன் வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு செலக்ட் ஆகாமல் இருந்திருப்போம், நிறைய நம்மளோட கோல்ஸ்லேயே வந்து சிலதெல்லாம் ஓகே நடக்காமல் கூட இருக்கலாம். அப்போ கூட அது நடக்காதது கூட ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும், அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இன்னும் நல்லபடியாக. அண்ட் மோரோவர் நிறைய பொறுமை நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். பேஷன்ஸோடு இருக்கும்போது இன்னும் அது நல்லதாக கிடைக்கும் அப்படின்றது வந்து என்னோட எண்ணம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ எனக்கு அடுத்து நான் கேட்கணும்னு இருந்ததே அதுதான். அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த டைமில் அமையாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் அது நடக்காமல் போகலாம், மிஸ் ஆகி வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு கால் பண்ணி சாய் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வேறு யாரோ அந்த இடத்துல உங்களுக்காக வர வேண்டிய ஒரு இதில் வந்து இருப்பாங்க. அப்படின்றப்போ அந்த ஒரு அரசியல் புதுசாக ஒரு புது நபராக போகிறப்போ அது ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி அது எனக்கு நடந்திருக்கு. ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து நாளைக்கு ஆக்சுவலாக அது வந்து நடந்து நான் வந்து நாளைக்கு போகணும், நாளிலேருந்து எனக்கு அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரியேவா? ஆமாம், நாளையிலேருந்து எனக்கு அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இன்றைக்கி வந்து கால் பண்ணி இல்லை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு. அண்ட் மோரோவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டீரியோடிப்பிக்கலான விஷயம் தான் ரொம்ப ஹர்ட் பண்ணுமே. நீங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்கலாம்,
அந்த மாதிரி தாட்ஸ்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இல்லையே அப்படி இருக்கும். இல்லையே சரி ஓகே ஃபைன் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் நான். பட் ஆனால் எனக்கு அந்த ஸ்டீரியோடிபிக்கல் விஷயம்லாம் நடந்திருக்கு. ஃபேஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கிறோம் ரொம்ப டீப் டோனில் இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்குது அப்படின்னு. ஆப்வியஸ்லி கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் என்ன டோனில் இருந்தாலும் அது நடக்கும். நீங்கள் வெள்ளையாகவே இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு வேண்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லிடுவாங்க. அவங்க வந்து இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், பாலிஷாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படிலாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்களே. அந்த மாதிரியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி பாலிஷ் பண்ணுறதுக்கு மார்பிளா இல்லை கொஞ்சம் பாலிஷ்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபேஸாக இருக்குது, கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃபேஸ் இருந்துக்கலாம், கொஞ்சம் கிளாமராக வந்து நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் ஓகே தான், நம்மளுக்கு நடக்க இன்ஸ்டாகிராம் பார்த்ததில்ல நினைக்கிறேன். அவங்க மாடர்ன் அட்டையர் எப்படி கலக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல போலல. சாரி அபவுட் தட். என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து நான் வேணா போல அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. பட் ஆனால் இட்ஸ் ஓகே, தெர் இஸ் ஆல்வேஸ் ரீசன் பிஹைண்ட். நம்மளுக்கு இது நடக்கலைன்னா அது இப்போது வந்து நான் வந்து when I was 18-19 எல்லாம் நான் அப்போ வந்து ரொம்ப அழுவேன், நான் காலேஜ்க்கெலாம் போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எந்த காலேஜ்க்கு கெஸ்ட்டாக போனாலும் என்னோட முதல் வார்த்தை, உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கு, யூ ஆர் தேங்க்ஃபுல், நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க, வந்து படிக்கிறீங்க. இந்த நான் வந்து அப்போ காலேஜ் படிக்கலனாலும் இப்போ நான் கெஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்ல, அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தானே, அது மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணும்ல. கண்டிப்பாக. உங்களுக்கு இது நடக்கலை, அவங்க வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ரித்துக்கு வந்து எல்லாமே அமைஞ்சிடுச்சு டைமில், அவள் வந்து கிராஷ்லாம் ஸ்டார்ட் பண்ணா, அது பண்ணுறா இது பண்ணுறா அப்படின்னு நினச்சாலும் எனக்கும் கிடைக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு இருக்கும், இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு கிடைக்கலேன்னு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அண்ட் மோரோவர் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து கீழே வச்சுட்டே தான் இருக்கும். அதை வந்து மாற்றவே முடியாது. லாட் ஆஃப் ப்ரேயர்ஸ், நீங்கள் எவ்வளோ ப்ரே பண்ணுங்கள், யார் உங்ககிட்ட இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. தட் இஸ் லைஃப். தட் இஸ் லைஃப். பியூட்டிஃபுல்லி செட். எஸ். ஸோ இப்போ வந்து ஃபேமிலி ஸ்டார் நிகழ்ச்சியில் அம்மா கூட இருக்கிறீங்க அப்படின்றப்போ அம்மா கிட்ட ஒரு ப்ராமிஸ், அம்மா இது நான் பண்ணுவேன், ஐ வில் மேக் யூ ப்ரவுட் ஆர் சம்திங், எனி திங் தட் யூ வாண்ட் டு ப்ராமிஸ் டு அம்மா, என்ன விஷயமா இருக்கும்? ஆக்சுவலி வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிற விஷயம் வந்து இந்த ஹீரோயின் தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப சொல்வேன், எனக்கு வந்து ஒரு சிங்கிள் ஹீரோயின் ஆகணுமா, டைட்டில் லீட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் பயங்கரமாக. ஸோ அதுக்கு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி மேபி ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து நான் அம்மாவுக்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என் அம்மா வந்து உண்மையாகவே இப்போவே அம்மா வந்து நான் பெரிய சாதனை பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. இன்னும் லைக் when your prayers are getting into your reality-ன்னும் போது இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ அது நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆப்வியஸ்லி இந்த கல்யாண மேட்டர் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்தில் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அம்மா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களா நீங்கள் இப்போவே? இல்லை இப்போல்லாம் சொல்லலை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா எனக்கு வயசாகிற வரைக்கும், வயசாகிறதுக்குள்ளே அவங்களுக்கு வயசாகிறதுக்குள்ளே ஓகே ஓகே ஓகேவா, பிகாஸ் அம்மா வந்து இப்போவே ஏஜ்டு தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வயசாகிறதுக்குள்ளே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யாரையாவது காமின்னு மட்டும் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க, நான் காமிக்கிறேன், யாராவது வந்தால் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக உங்ககிட்ட வந்து அந்த இதை கொடுத்துட்டாங்க. பிகாஸ் அம்மாக்கே லவ் மேரேஜில் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அதிலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏதாவது இருந்தால் சொல்லுமகோன்னுவாங்க. உனக்கு அமைஞ்ச மாதிரிலாம் இந்த ஜென்ரேஷன் இல்லை நம்ம ஜென்ஸியில் இருக்கோம், உனக்கு தெரியாது அமைதியானு சொல்கிறேன். ஸோ ஸ்வீட். ஸோ அம்மாவுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் சாரி சொல்லணும், இது வரைக்கும் இந்த லைஃப்பில் நீங்கள் சொல்ல மறந்ததோ இல்லை மிஸ் பண்ண ஒரு விஷயம், மேபி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அம்மாவுக்கு சாரி சொல்லணும்னா எதுவாக இருக்கும்? ஆக்சுவலி சாரி சொல்லணுன்னா, அப்பா இல்லைன்னு பொண்ணு வந்து என்ன வேணுமோ பண்ணோன்னு விட்டுட்டா லக்ஷ்மி அப்படின்னு வந்து எப்போவுமே அந்த வேர்ட்ஸ் வந்து என் அம்மா கேட்காத நாள் இருந்ததே இல்லை. அப்பா இல்லை, அதனால வந்து அவள் இஷ்டத்துக்கு இருக்கா, நம்ம யாரும் கேட்க முடியாதுன்றதை வந்து என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து அந்த வார்த்தைகள் நம்ம கேட்போம்ல. அவன் அவள் இஷ்டத்துக்கு, வீட்டில் ஆம்பளை இல்லைனாலே அந்த குடும்பம் நல்லா இருக்காது, அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்காது. ஏன் அப்படி? அந்த வேர்ட்ஸ் வந்து எல்லா சிங்கிள் பேரண்ட்டுமே ஃபேஸ் பண்ணுவாங்கங்க. வீட்டில் ஆம்பளை இல்லைன்ட்டு தான் பொண்ணு சினிமா சூஸ் பண்ணா. என் அப்பா இருந்திருந்தா நான் சொல்லிட்டு சினிமா சூஸ் பண்ணியிருக்க மாட்டேனா? என்ன that would have been an easier task for you. நீங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிலாம் போயிருந்திருக்கோம்னா உங்க ட்ரீம்ஸை ஈஸியாக போயிருந்துருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆவாங்க பயங்கரமாக. என்ன எல்லாரும் அப்படி பேசுகிறாங்கடி. ஈவன் இப்போது ஏதாவது கல்யாணத்துக்கு போனால் கூட
ஒரு 5 பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு வந்து டிவியில் நடிக்கிற பொண்ணு தானே, அந்த பொண்ணு தானே உங்கள் பொண்ணுன்னு சொன்னால் கூட அங்கே யாராவது ஒரு 2-3 பேர் வந்து ஏன் லக்ஷ்மியை விட்ட உன் பொண்ணை, ஒழுங்காக வேலையிலே இருந்திருக்கலாமே, அவள் பாரு அது நல்லாவா இருக்குது, நாளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லும்போது என் அம்மா அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த விஷயத்துக்கு அந்த வார்த்தைகள் அவங்க கேட்குறதுக்கு மட்டும் சாரி. அதுக்கு காரணம் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பட் ஸ்டில் அந்த வேர்ட்ஸ் வந்து கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன்ல. ஸோ அந்த ரீசனுக்கு மட்டும் சாரி. நிமி கரெக்டு தானே? இதை பேசுமி. கரெக்டு தான் மம்மியால். வெரி வெரி ஸ்வீட், வெரி நைஸ் டாக்கிங் டு போத் ஆஃப் யூ. ஆக்சுவலி ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு இந்த இன்டர்வியூவில். உங்களுடைய ஜேர்னிலேருந்து, நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து, அதுலேருந்து எவ்வளோ அழகாக இவால்வ் ஆனீங்க, இப்போ எப்படி அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் ட்ரீம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே அழகாக பேசி முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபேமிலி ஸ்டார் ஷோக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. தேங்க்யூ ஒரு தேங்க்யூ. கொஷினும் வந்து அம்மாவையும் வந்து மோட்டிவேட் பண்ணி ஏதாவது அம்மா கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைஸ். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி காலேஜுக்கெலாம் போக முடியல, நான் அழுதுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ we just want to make something special today இந்த இடத்துல. ஸோ டிகிரி வாங்கியிருக்கீங்களா கரஸில் படிச்சு? ஓகே. ஸோ அந்த கிராஜுவேஷன் டேலாம் நடந்திருக்கா? இல்லை நடந்தது இல்லைல்ல? ஓகே தேங்க்யூ. அது நடந்ததில்லை, இப்போ நம்ம அதை நடத்திடலாம். ஓகேவா? சீரியஸ்லி? நிஜமாவே என்ன சொல்றீங்க? நிஜமா? ப்ரிப்பேர்டா இது? எப்படி 100 out of 100 வாங்க வாங்க. ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஏதோ பயங்கரமாக ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் நான் வந்து ஒரு வாட்டி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லைங்க. ஆமாம், ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வந்து நீங்கள் கேட்டிங்களே நான் எமோஷ்னல் ஆள இந்த இன்டர்வியூவில், இது எனக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி இல்லையே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எஸ்எஸ் மியூசிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து வேறு என்ன கொடுத்துருந்தாலும் நான் சந்தோஷம் இப்படியா இருப்பேனான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இட் வாஸ் நாட் அட் ஆல் ப்ரிப்பேர்ட். பட் ஸ்டில் எப்படி நீங்கள் இப்படி குயிக்காக இப்படி பண்ணிட்டீங்களே. பார்த்தீங்களா? அப்படிதான், அதான் நம்ம எஸ்எஸ் மியூசிக். அது அப்படிதான். ஆமாம், ப்ளீஸ் வாங்க. Family Star. This is to certify that Miss Sai Ritu is the best daughter. Yes. ஸோ இதை விட ஒரு பெரிய டிகிரி, பெரிய ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்து நான் எதிரே பார்க்காதது, என் லைஃப்லேயே நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாததுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு வாட்டி கூட நான் பார்த்துருக்கேன். நிறைய பீப்புள் வந்து இந்த ஸ்டோரிலாம் அந்த டைமில் போடுவாங்கள்ல, நான் பார்த்துருக்கேன். ஓகே பரவாயில்ல தான், ஃபைன் தான் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இது வந்து இட்ஸ் லைக் வாவ் மொமெண்ட் என் லைஃப்பில். ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து இட் ஆப்வியஸ்லி லைக் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல, அதுவும் வந்து நீங்கள் when you are too young 18-19 உங்களுக்கு மெச்சூரிட்டியே இருக்காது. அந்த வயசில் வந்து உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் தான் இட்ஸ் அ ட்ராமான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் ஈவன் ஆஃப்டர் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு மனசில் அந்த இடத்துல வந்து இருக்கும்ல, இல்லை நம்மளுக்கு அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் லைக் ஐம் ஸோ ஹாப்பி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.